வணக்கம் பிளெண்டர் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம யாழோட ஃபுல் மாடலிங் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டர்ல ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணி அந்த யாழ் இமேஜோட ரெஃபரன்ஸ் நான் இங்க கொண்டு செட் பண்ண போறேன். ஸோ இமேஜ் ரெஃபரன்ஸ் இந்த மெனுவில் போயிட்டு கிளிக் பண்ண ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிட்டு எங்களோட லொகேஷன்ல எங்க நான் வந்து அந்த இமேஜ் வச்சிருக்கணும் அந்த இமேஜை நான் லோட் பண்றேன். இந்த இமேஜ் லோட் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே ஒரு மாடல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடலோட இமேஜை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எந்த ப்ரிமிட்டிவ் வச்சு பண்ணணுங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த யாழ் மாடல் ரெஃபரன்ஸ் நல்லா க்ளீனாக பாருங்க. அந்த சைடில் இருக்கிற அந்த பில்லர் சாஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு கியூப் வச்சு நம்ம பண்ணலாம். இந்த ஷேப் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பில்லர் பாருங்க, இது ஒரு சிலிண்டர் ஷேப் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி டாப்ல இருக்க டாப் பாருங்க, அந்த ஷேப் வந்து ஒரு கியூப் வச்சு பண்ணலாம். இந்த வளைஞ்சு இருக்கிறது அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து சிலிண்டர் வச்சு பண்ணலாம். நம்ம இந்த ஸ்ட்ரிங்குக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஷேப்ஸ் வந்து ஒரு ஸ்பியர் வச்சு பண்ணலாம். கீழே இருக்கிற பேஸ் வந்து ஒரு சிலிண்டர் வச்சு பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிலிண்டர் ஆட் பண்ண போறேன். ஸோ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி நான் ஒரு சிலிண்டர் ஆட் பண்றேன். இப்போ சிலிண்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் மாடல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ இப்போ இந்த சிலிண்டர் மெனுவில் போயிட்டு ஆட் சிலிண்டர் மெனுவில் போயிட்டு அந்த வெர்டிசஸ் 16 வச்சுக்கிறேன், 32 ரெடியூஸ் பண்ணி ரேடியஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், டெப்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஷேப்பை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரிமிட்டிவ் ஷேப்பை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணிக்கிறேன், செட் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த சிலிண்டர் மாடல் பாருங்கள், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இமேஜில் இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, சார் ஸ்மூத்தாக இருக்குது. எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் சுற்றி இருக்கிற மாடல் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இந்த சிலிண்டர் ஷேப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ரெண்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு வியூவை வந்து நான் ஃப்ரண்ட் வியூவாகவும் ஒரு வியூவை நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூவாக வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஈஸியாக மாடல் பண்ணுறது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் எப்படி வருது, பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேப் கீ ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போகிறேன். எடிட் மோடில் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் மோட் போகிறேன். அப்புறம் ஐ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபேஸை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன் மேலே. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ் ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, எதுக்குன்னா எனக்கு அந்த ஷேப் என்னோட யாழ் ஷேப் அந்த மாதிரி வந்திருக்கு. திருப்பி ஐ ப்ரெஸ் பண்ணி ஒரு இன்சர்ட் பண்ணுறேன் ஃபேஸை. இதே மெத்தட்ஸில் தான் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸில் தான் இந்த ஃபுல் மாடலுமே உங்களுக்கு போகும். இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜை நான் லைட்டாக கொஞ்சம் எப்படி நகர்த்தி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பார்க்கறதுக்கு, எனக்கு மாடலையும் இமேஜையும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த இமேஜை நான் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த என்னோட மாடலை நான் ஸ்மூத் பண்ண போகிறேன். ஸோ மாடிஃபயர்ஸ் ஆட் மாடிஃபயரில் போயிட்டு ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ்னு கூட எனக்கு ஸ்மூத் ஆகிடும். இப்போ எனக்கு ஸ்மூத்னஸ் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் என்னோட ஷேப் பார்க்க ரஃபாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதில் மேலேயும் கீழே செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஃபேஸ் இன்சர்ட் பண்ணேன். ஏன்னா கீழே எனக்கு சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்கணும், அதுக்காக. இப்போ டாப்லையும் பாருங்கள், எனக்கு அந்த இடம் வந்து எனக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்டெப் நான் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ரெஃபரன்ஸை நான் கொஞ்சம் கிளியராக பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இமேஜ் எடிட்டர்னு ஒரு மெனு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இமேஜ் லோட் பண்ணிக்கிறேன். நான் அதான் இப்போ செஞ்சுருக்கேன். நான் இப்போ இந்த எட்ஜஸ் பாருங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக. நான் 2 ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் மோட் போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் கிளிக் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எட்ஜஸ் செலக்ட் ஆகிடும். பெவல் எட்ஜஸ் கொடுத்து நான் பெவல் பண்ணிக்கலாம். அதை நான் பெவல் பண்ணுறேன் கொஞ்சம். அது எந்த இடத்துலலாம் எனக்கு அந்த மாடலில் ஷார்ப்பான எட்ஜஸ் வருதோ அந்த இடத்த நீங்கள் பெவல் பண்ணலாம். பெவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ப் ப்ளஸ் ஸ்மூத்னஸோட சேர்ந்த ஒரு கட்டு உங்களுக்கு கிடைக்கும். வெறும் ஷார்ப்பாக மட்டும் இல்லாமல் ஷார்ப் ப்ளஸ் ஸ்மூத்னஸோட ஒரு கட்டு கிடைக்கும். பார்க்கவே ஒரு டேர்ன் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ திருப்பி அதே மாதிரி பெவல் மேலே கொடுக்குறேன். ஷிஃப்ட் ஆல்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு பெவல் எட்ஜஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் பி எடிட் மோடில் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஷேடட் ஸ்மூத் கொடுத்தா எனக்கு மாடல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்மூத்னஸ் நான் லெவலில் நான் என்ன பண்ணுறேன், 5 வைக்கிறேன் நான். ஸோ எனக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும் எனக்கு.
யாழோட பேஸ் மாடல் ரெடி. இப்போ அடுத்து அந்த சைடில் இருக்கிற சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸி. இப்போ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒரு சிலிண்டர் போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஃபேஸ் இன்சர்ட் பண்ணி அப்புறம் எட்ஜ் லூப் ஆட் பண்ணி பெவல் பண்ணி இதை பண்ணணும். இந்த மாடல் நான் பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, சிலிண்டர் வந்துருச்சு. சிலிண்டரோட ரேடியஸ் அதே மாதிரி ரெடியூஸ் பண்ணுறேன். 16 இருக்கு நம்மளுக்கு. ஸோ வெர்டிசஸ் 16 இருக்கு. ஸோ ரேடியஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். டெப்த்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா. ரேடியஸ் ஓகே, டெப்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே மெத்தட் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். எங்க வந்து லூப்ஸ் ஆட் பண்ணணுமோ அவங்க லூப் ஆட் பண்ண போறேன். இசட் பிரஸிங் ஒயர் ஃப்ரேம் மோட் போறேன். இந்த பாட்டம் வெர்டிசஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இ ப்ரெஸ் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். ஸோ இந்த மாடல் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் அப்படி தான் போக போகிறோம். இப்போ இ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. அந்த ஷேப் பாருங்க, சைடில் இருக்க ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்க. இப்போ லைட்டாக இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணிட்டு திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். கீழே இ ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட். ஏன்னா அந்த ஷேப்பில் கீழே கட்ஸ் நிறையா வருது. திருப்பி அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ண அந்த வெர்டிஸை ஸ்கேல் பண்ணுறேன். திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு நடுவில் கட்ஸ் நல்லா கிடைக்கும். எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வரணும் நம்ம. அப்போ இந்த ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போது இன்னும் கூட கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்னா கீழே இருக்கிற பேஸ் நான் கிரியேட் பண்ணிடலாம். அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள். திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட், அப்புறம் திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட், அப்புறம் ஒரு ஸ்கேல், சின்னதாக ஒரு ஸ்கேல். அதுக்கப்புறம் நான் டாப் வியூ போயிட்டு அந்த டாப்பில் இருக்க சிலிண்டர் சர்ஃபேஸும் இதுவும் ஒரே லெவலில் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கு லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆயிருந்தாலும் அதை ஸ்கேல் பண்ணுறேன். திருப்பி கீழே போயிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ ரெண்டு செக் பண்ணி அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிசிஷனாக நீங்கள் மாடல் பண்ணலாம். ஓரளவுக்கு எக்ஸாக்டாக வர மாதிரி மாடல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். கீழே அந்த பார்த்தீங்கன்னா அந்த கீழே பாட்டம் பேஸோட மர்ஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஒரு ஷேப்பு, அந்த ஷேப் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். நல்லா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன் கீழே. ஸோ எனக்கு ஸ்மூத் பண்ணும்போது எனக்கு ரவுண்டாக வராமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும். ஸோ செக்மெண்ட்ஸ் அப்படியே பார்த்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாப் சர்ஃபேஸ் வரேன். டாப்பில் இருக்க வெர்டிசஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் மோட் போயிட்டு டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணி லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரூட், திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட், அப்புறம் ஒரு ஸ்கேல், அவுட்டர் சைடு நான் ஸ்கேல் பண்ணுறேன். திருப்பி மேலே ஒரு எக்ஸ்ட்ரூட். இப்போ இந்த சைடில் இருக்க இந்த ஷேப் பாருங்கள், ஒரு கட் மாதிரி வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இ ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட், அப்புறம் ஒரு ஸ்கேல். ஸோ இந்த ஷேப் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துருச்சு. திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ அந்த கட்ஸ்லாம் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் இந்த ஸ்டெப்ஸை நம்ம ப்ராப்பராக ரிப்பீட் பண்ணோம்னா இந்த ஷேப்பை நம்ம ஈஸியாக இந்த மாடலை வந்து ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஐ ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ ஒரு ஃபேஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். திருப்பி ஒரு ஸ்கேல் பண்ணுறேன். அப்புறம் இல்லை மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எதுக்குன்னா எனக்கு அந்த பால் ஷேப் மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்காக. ஸோ ரவுண்டு பால் ஷேப் மாதிரி வந்துருக்குல்ல, அதுக்காக. அப்புறம் நல்லா மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே ஸ்கேல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அந்த ஷேப் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல பால் ஷேப் வந்திருக்கு. மேலே வந்து கொஞ்சம் மேலே நல்லா போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூடாக வைடாக வந்து அதுக்கப்புறம் ஒரு ஷேப் திக்காக ஒரு எக்ஸ்ட்ரூஷன் வந்திருக்கு. அதுக்காக தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான். ஸோ சென்டரில் இருக்கிற அந்த பால் ஷேப்புக்கு மேலே ஒரு கட்டு வருது பார்த்தீங்களா, அந்த கட்டுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரூடு, திருப்பி அவுட்டர் சைடில் ஒரு ஸ்கேலு, திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரூடு. ஸோ ரெண்டே டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஃபேஸஸ் தேவையோ அங்கே மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இந்த டூல் நம்ம நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நீங்கள் எந்த மாடல் வேணால் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். எவ்வளோ டிஃபிகல்ட்டான மாடல்னாலும் நீங்கள் அதை பார்த்து அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள், பேசிக்காக எனக்கு ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போது ஸோ மேலே இருக்க டாப் போர்ஷனில் இருக்கிற இன்னர் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு பேசிக்காக அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாடல் பாருங்கள், சென்டரில் இருக்கிற சிலிண்டர் சின்னதாக, அதோட திக்னஸ் வந்து எனக்கு இன்னும் சின்னதாக இருக்குது. ஆனால் ரொம்ப வைடாக நான் பண்ணிட்டேன். அதுக்காக அந்த சிலிண்டர் போர்ஷனை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸ்கேல் பண்ணி உள்ளே தள்ளிட்டு திருப்பி ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஷேடட் ஸ்மூத் கொடுத்துட்டேன். ஒரு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்குன்னா நம்ம மாடல் எப்படி இருக்குன்னு ஸ்மூத்தாக பார்க்கறதுக்காக. ஏன்னா ஃபைனலாக நம்ம ஸ்மூத்னஸ் வச்சு ரெண்டர் பண்ண போகிறோம் அதுக்காக. ஸோ ரொம்ப முழன்னு இருக்குல்ல, இப்போ இதை வந்து ப்ராப்பராக பெவல் கொடுத்து லூப் கட்ஸ் ஆட் பண்ணி எங்கெல்லாம் லூப் கட் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக சாஃப்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ நான் ஒயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு பாருங்கள், நான் ஸ்கேல் பண்ணுறேன்னு சொன்னால அந்த ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போ டாப் வெர்டிசஸ் கீழே வெர்டிசஸ் அந்த லூப்பை செலக்ட் பண்ணி நல்லா ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போது அந்த டாப் வெர்டிஸ் செலக்ட் பண்ணி மேலேயும் பாட்டம் வெர்டிஸ் செலக்ட் பண்ணி கீழே நான் மூவ் பண்ணால் எனக்கு திக்னஸ் கம்மியாக எனக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் திக்னஸ் இன்னும் கம்மி பண்ணணும்னா இதே மாதிரி நீங்கள் டாப் பாட்டம் வெர்டிஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீழே இருக்கிற ஃபுல் வெர்டிஸும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிலிண்டர் நல்லா மேலே மூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதே மெத்தடில் தான் ரிமைனிங் ஷேப்ஸும் நம்ம பண்ண போகிறோம். ரிமைனிங் ஒன்றுமே இல்லை, ஒரு க்யூபும் நடுவில் இருக்கிற அந்த ஷேப் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்மூத்னஸில் இருக்கிற அந்த முழன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, அதை கட் பண்ணி எங்கெல்லாம் ஆர்ட் சர்ஃபேஸ் வேணுமோ அது அந்த இடத்துல ஆர்ட் சர்ஃபேஸ் அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா பெவல் வச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ லூப் கட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே பாருங்கள், எனக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல செலக்ட் பண்ணி நான் பெவல் பண்ண போகிறேன். பெவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட் கிளிக் பண்ணி அந்த லூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெவல் ஆப்ஷன் போகும். பெவல் எட்ஜஸ் இருக்கும், அதை வச்சு போகலாம். அதுக்கு நான் எட்ஜ் ஸ்லைடு மட்டும் லைட்டாக பண்ணிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக எனக்கு கீழே இறங்கி இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எட்ஜ் ஸ்லைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பெவல் எட்ஜஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த இடத்த நான் லைட்டாக பெவல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணிங்கன்னா எனக்கு பெவல் எட்ஜஸ் வரும். ஸோ இப்போ எனக்கு அந்த கட் வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி டாப் பாட்டம் இந்த எல்லா சர்ஃபேஸ்லையும் இப்போ நான் வந்து பெவல் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி எங்கெல்லாம் லூப் கட்ஸ் தேவையோ அந்த இடத்துல கட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நிறைய செக்மெண்ட்ஸ் இருந்தால் மாடல் பண்ணுறது கஷ்டம்னு நான் சொன்னேன். ஆனால் அதுக்குன்னு செக்மெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மாடலை ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எங்கே பெவல் பண்ணுமோ அதில் பெவல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட் தான். ஒரு மாடல் வந்து பார்க்க எக்ஸாக்டாக கிரியேட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எங்கே தேவையோ அங்கே ஆட் பண்ணலாம், எங்கே தேவையில்லையோ அங்கே ஆட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ செக்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து மாடரேட்டாக ரொம்ப கம்மியாக வச்சிருக்கோமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து மாடலை வந்து ஃபியூச்சரில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால எப்பயுமே நான் வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக 5 வச்சிருப்பேன். மாடல் வந்து இங்கே வந்து லோ பாலியில் ரொம்ப லோ வெர்டிசஸில் பண்ணியிருப்பேன். ஆனால் ஸ்மூத்னஸ் மட்டும் நான் வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் பெவல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த டாப் சர்ஃபேஸில் இருக்க ஷார்ப்னஸ்ஸை அது எல்லாமே கிரியேட் பண்ணுறேன். எங்கெல்லாம் எனக்கு கட்ஸு அதெல்லாம் தேவையோ அந்த இடத்துல நான் வந்து லூப் கட்ஸ் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சில இடத்துல நான் பெவல் பண்ணிக்கிறேன். ஓகே, பெவல் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஷேப் ஆல்மோஸ்ட் அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ கீழே மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அந்த சிலிண்டரோட பேஸில். ஏன்னா கீழே ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எட்ஜஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபைலை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாடல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஃபைல் சேவ் பண்ணவே இல்லை. திடீர்னு பிளெண்டர் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணணும். அதுக்காக நான் ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். யாழ்னு மென்ஷன் பண்ணி எங்கே வந்து என்னோட லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ அங்கே யாழ் மாடலிங் 1 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். பிளெண்டரில் அடிக்கடி வந்து ஃபைல் கிராஷ் ஆகும். டிபெண்டிங் அப்பான் அந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டு. அதனால் வந்து அடிக்கடி சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸஸ்லாம் பெவல் யூஸ் பண்ணி அதை கட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த சைடில் இருக்கிற அந்த பில்லர் மாடல் ரெடி. டாப்பில் இந்த ஃபேஸ் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபேஸை மட்டும் உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இப்போது கரெக்டாக ஃப்ரண்ட் வியூ போயிட்டு அந்த மாடலை கரெக்டாக பொசிஷன் பண்ணலாம் நம்ம. சரி, ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பாயிண்ட் கீழே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ரொட்டேட் பண்ணால் எப்படி ஆகும், அதுக்காக வந்து அந்த சென்டர் ஆஃப் அந்த கிஸ்மோ வந்து நான் வந்து கீழே கொண்டு வரேன். அது எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன். டவுட்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன். எந்த இடத்துல எனக்கு வந்து அந்த கிஸ்மோ கொண்டு வரணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி கர்சர் டு செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே அந்த சென்டர் பாயிண்ட் அந்த 3D கர்சர் அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே மெனுவில் ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு 3D கர்சர்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்துடும். இது வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஆப்ஜெக்டை நம்ம
இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரி பாருங்க, ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ரொட்டேட் ஆச்சு, இப்போ எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் பேஸ்டாக எனக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்க, ஆர் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஏன்னா சென்டர் பாயிண்ட் கீழே இருக்கிறதுனால அந்த இடத்த பேஸ் பண்ணி எனக்கு ரொட்டேட் ஆகும். இதே மெத்தடில் தான் எனக்கு அடுத்த சைடில் இருக்கிற அந்த கியூப் போட்டு பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் ஸ்லாண்டிங்காக சாஞ்சி இருக்கு பாருங்க, அந்த உடன் பாக்ஸும் சென்டரில் இருக்கிற அந்த பீஸும் நம்ம பண்ணணும். இப்போ நான் ஸ்மூத்னஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன், எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் லூப் கட்ஸ் தேவைப்படுது. அதுக்காக ஒரே ஒரு எட்ஜை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜை ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பாருங்கள், அந்த பால் ஷேப் எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாடலில். இப்போ ஒரு கியூப் போட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பேஸ் அந்த சாஞ்சிட்டு இருக்கிற அந்த பில்லர் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி ஒரு கியூப் போடுறேன். சேம் அதே மெத்தட், கியூபை நான் பொசிஷன் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போகிறேன். எடிட் மோடில் போய் அந்த வெர்டிசஸ்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்க அந்த பேஸ் பாருங்கள், அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாக்டாக ஸ்கொயராக இல்லாமல் அந்த பக்கம் கொஞ்சம் வைடாக, கீழே வைடாகவும் மேலே ஷார்ப்பாகவும் போதும், ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு வயர் ஃப்ரேமில் போய் எடிட் வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணி மேலே மூவ் பண்ணி மேலே ஸ்கேல் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ போத் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இங்கே பொசிஷன் பண்ணுறேன். பொசிஷன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம வச்சுக்க ரெஃபரன்ஸ் இமேஜ் எக்ஸாக்டாக ஃப்ரண்ட் கிடையாது, லைட்டாக திரும்பி இருக்கு. அதனால் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் போயிட்டு டாப் ஃபேஸஸ் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் ரெஃபரன்ஸை பார்த்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கா கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போகலாம். எக்ஸ்பிரஸ் பண்ணால் உள்ளே போய்டும் எனக்கு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி கீழே இந்த சைடில் இருக்கிற பேஸில் இருக்கிற கீழே இருக்கிற பாயிண்ட்ஸும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம வேணும்னா. ஸோ லைட்டாக பெவல் பண்ணுறேன் அந்த எல்லா பட்டியும் செலக்ட் பண்ணி. அப்போ என்ன ஆகும், அந்த சைடில் அந்த கட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஷேடட் ஸ்மூத் கொடுத்துட்டு மாடிஃபயர்ஸில் போயிட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸில் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு கொடுத்தா மாதிரி நான் லெவல்ஸில் 5 கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஷேப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் கிழக்கு வெர்டிசஸை. கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் சைடு பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு இப்போ எங்கள் டாப்பில் இருக்க வெர்டிஸ் செலக்ட் பண்ணி லைட்டாக உள்ளே தள்ளுறேன். பாட்டமில் இருக்க வெர்டிஸ் செலக்ட் பண்ணி கரெக்டாக வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது இதை கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெர்டிசஸ் உள்ளேயும் இந்த வெர்டிஸ் உள்ளேயும் கொண்டு தான் எனக்கு அந்த ஷேப் ரெடி ஆகிடும். இது இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எனக்கு நடுவில் சென்டரில் டார்க்கான உடன் பீஸ் வந்துருக்கு பாருங்கள். அந்த பீஸ் நம்ம ரெடி பண்ணோம், இந்த உடன் பீஸ் நம்ம ரெடி பண்ணோம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். சென்டரில் இருக்கிற ஃபேஸை செலக்ட் பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே சென்டரில் இருக்கிற ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு லைட்டாக ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதர் இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கேல் கூட பண்ணலாம். இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணலாம், இல்லை ஃபேஸ் செலக்ட் பண்ணி அப்படி நீங்கள் ஸ்கேல் கூட பண்ணலாம். இப்போ நான் அந்த இது கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸ் மோட் போயிட்டு ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா அந்த ஃபேஸை செப்பரேட் பண்ணி தனியாக வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எனக்கு நான் தனியாக வச்சு பண்ணால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபேஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபார் செப்பரேஷன். அந்த ஃபேஸை தனியாக எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் போட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு தனியான ஒரு ஃபேஸ் வரும், இல்லைனா அந்த இடத்துல ஹோல் வந்துடும் அந்த பாக்ஸில். ஸோ ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு டூப்ளிகேட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி செப்பரேட் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு செப்பரேட் ஆகிடும். இப்போ எனக்கு பாருங்கள், இந்த ஃபேஸ் தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் எடிட் மோட் போய் இதை ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட இதெல்லாம் நான் ரீநேம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ அந்த டார்க் வுட் அப்படிங்கிற ரீநேம் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R கொடுத்து லூப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப இதாகிடுச்சு பாருங்கள், சாஃப்ட் ஆகிடுச்சு மேலேயும் கீழே. ஆனால் என்ன பண்ணால் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணலாம். இப்போது எனக்கு மாடல் பண்ணுறது ஏற்கனவே பின்னாடி இருக்கிற மாடலையும் முன்னாடி இருக்கிற மாடலையும் வச்சு பண்ணுறது, ரெண்டுமே வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறதா என்ன பண்ணுறேன், எதை நான் மாடல் பண்ணணுமோ அதை மட்டும் நான் விசிபிளாக வச்சுட்டு மீதி ஹைட் பண்ணலாம். அதுக்கு ஷார்ட்கட் ஷிஃப்ட் H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு எந்த மாடல் நான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் எனக்கு விசிபிளாக இருக்கும். மீதி மாடல் ஹைட் ஆகிடும். எல்லாத்தையும் விசிபிள் ஆக்கணும் அப்படின்னா Alt H ப்ரெஸ் பண்ணால் இது உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். எல்லா மாடலும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும்.
இது ஏற்கனவே என்னோட மாடலிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இது கொண்டு வரதுன்னு. ஸோ இப்போது எங்கெல்லாம் செக்மெண்ட்ஸ் தேவையோ அங்கெல்லாம் செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். செக்மெண்ட்ஸ் ஆட் ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணி லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். மேலே நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ட் H கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே விசிபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் பாருங்கள். E ப்ரெஸ் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த ஷேப் வந்துருச்சு. ஸோ லைட்டாக செக்மெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஷார்ப் ஆகிடும். அதில் இருக்கிற மாதிரி எனக்கு ஷார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் பெவல் வேணால் பெவல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற அந்த வுட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை மூவ் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு சைடு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, லைட்டாக மேலே இருக்க டாப் போர்ஷன் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். நம்ம வயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு அந்த வெர்டிஸ் செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்படி உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதில். ஸோ இப்போ சைடில் இருக்கிற பேஸும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கூட மைனராக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணி பெவல் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெவல் ஆகும். இல்லை எட்ஜ் மோட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்கேல் பண்ணலாம், இல்லை பெவல் பண்ணலாம். இப்போ நான் பெவல் தான் பண்ண போகிறேன். ஸோ எட்ஜஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் B இல்லை ஷிஃப்ட் E கொடுத்து பெவல் எட்ஜஸ் கொடுத்தா எனக்கு பெவல் ஆகிடும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஷேப் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த பேஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த சென்டரில் இருக்கிற போர்ஷன் அது ஒரு கியூப் வச்சே நம்ம பண்ணலாம். அந்த ஷேப் பாருங்கள், நான் ஷிஃப்ட் A ப்ரெஸ் பண்ணி கியூப் போடுறேன். சேம் அதே மாதிரி டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு அந்த வெர்டிசஸை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டு இப்போ நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் சென்டர் அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ எடிட் மோட் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் மோட் போகிறேன். இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி அந்த வெர்டிசஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் சேம் அதே தான். எக்ஸ்ட்ரூட், செலக்ட் வெர்டிசஸ், எக்ஸ்ட்ரூடு, செக்மெண்ட்ஸ் வேணால் செக்மெண்ட் ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ரூடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் மாடலிங். எந்த 3D சாஃப்ட்வேராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரூட் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாடல் நம்ம அச்சீவ் பண்ணலாம். மெயினாக செக்மெண்ட்ஸ், லூப் கட்ஸு அண்டு வந்து பெவல், இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஒரு மாடலுக்கு. ஸோ நிறைய டூல்ஸ் இருந்தாலுமே அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது இந்த மாடல்ஸ் தான், இந்த டூல்ஸ் தான். ஸோ இதை வச்சு எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போ டாப் வியூவில் போய் நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வித்து ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வித்தை நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி டாப்பில் ஒரு இந்த சைடு மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சைடு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி ஒயர் ஃப்ரேம் போயிட்டு அந்த வெர்டிசஸ் அந்த சைடு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணுறேன். நான் இப்படி மூவ் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இப்போ எனக்கு அந்த ஷேப் கொஞ்சம் பேசிக்கான ஷேப் வந்துருச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஸ்மூத் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் பெவல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கூட ஷேப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வெர்டிசஸ்லாம் கொஞ்சம் டீசெலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற லெவல் வரைக்கும் நீங்கள் அந்த வெர்டிசஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே இது ஓகே அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் கரெக்டாக உள்ள பொசிஷன் பண்ணுற எல்லாத்தையுமே பொசிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத் பண்ணலாம். ஸோ ஆட் மாடிஃபயரில் போயிட்டு ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள் ஸ்மூத்னஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கிற மாதிரி ஷார்ப்பாக வரல, ஒரு உடன் பீஸ் மாதிரி தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெவலில் அப்புறம் செக்மெண்ட்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தா உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஸோ அந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக எல்லாம் அப்படி ஒரு ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஸ்யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி பெவல் எட்ஜஸ் பாருங்கள் கொடுத்து இப்போ எனக்கு சென்டரில் இருக்கிற இதெல்லாம் வேண்டாம், வெறும் அவுட்டரில் இருக்கிற எட்ஜஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ எட்ஜ் மோட் போயிட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு பெவல் எட்ஜஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த சைடு பாருங்கள் எனக்கு அதில் அந்த நம்ம வியூவில் இருக்கிற மாதிரி ஷார்ப்பாக வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ போயிட்டு அந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கண்ட்ரோல் E ப்ரெஸ் பண்ணி இல்லை கண்ட்ரோல் B ப்ரெஸ் பண்ணி பெவல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷேப் எனக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிடும் அது. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிங்ஸ் அதுதான் ரொம்ப ஈஸி இருக்குது. இந்த மாடல் ரொம்ப ஈஸியான விஷயம் அதுதான். ஏன்னா ஒரு சிலிண்டர் போட்டு டூப்ளிகேட் பண்ணி பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பியரை கரெக்டாக பொசிஷன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துடும். ஷிஃப்ட் A ப்ரெஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் கொண்டு வந்துட்டு அது ரேடியஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். 32 இருக்கட்டும். ஏன்னா எனக்கு கொஞ்சம்
32 வந்தால் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குல்ல, ஸோ செக்மெண்ட்ஸ் குறைச்சிட்டிங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ 32 இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த சிலிண்டரை வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குது. அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எனக்கு அந்த சிலிண்டர். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரிங்ஸு அதனால் கொஞ்சம் நான் கரெக்டாக ஒரு பொசிஷன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த டாப் வெர்டிஸையும் பாட்டம் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுறேன், பாட்டம் வெர்டிஸும் கீழே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். அந்த ஆங்கிள் இருக்குன்னு எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அதே மாதிரி அதை வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன் நான். ரொட்டேட் பண்ணிட்டு அரேன்னு ஒரு மாடிஃபையர் இருக்குது. அரே என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். புதுசாக ஒரு டூப்ளிகேட் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற மாடல்லேருந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். அப்போ உங்களுக்கு மெமரியும் வந்து ரொம்ப ஆகாது. இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், சப்டிவிஷன் மாடிஃபையர்ஸில் போய் அரேங்கிறத நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் போயிட்டு கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டிஸ்டன்ஸையும் அந்த நான் வச்சிருக்க அங்கே இமேஜில் இருக்கிற ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்து டிஸ்டன்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட், இந்த ஃபேக்டர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கவுண்ட் வேணுங்கிற மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே 16 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 16 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக செட் பண்ணிட்டு நான் அரே மாடிஃபை அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு டெலீட் ஆகிடும். ஏன் அரே மாடிஃபை டெலீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே நான் மாடிஃபை பண்ண போகிறேன். அரே மாடிஃபை ஆன்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை உள்ளேருந்து வெளியே வர மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரெஸ்பெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் இந்த ஷேப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கர்வியாக வந்திருக்கு, நம்ம அதை பண்ணாமல் விட்டோம். இது வைக்கும் போது தான் தெரியுது நம்மளுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான்னு சொல்லுவாங்களே, இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணுவோம். அந்த வுட்டன் சர்ஃபேஸ், டார்க் வுட் சர்ஃபேஸில் அதுலேருந்து வரா மாதிரியே பொசிஷன் பண்ணிவிட்டு லைட்டாக வெளியே மூவ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்பியர் ஆட் பண்ணோம்னா அது முடிஞ்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ யார்ட் மாடலிங்கிறது இவ்வளோ ஈஸி பாருங்கள். ஒரு ஸ்பியரையும் ஒரு கியூப்பையும் போட்டு ஒரு சிலிண்டரையும் ஒரு கியூப்பையும் போட்டே நம்ம இவ்வளோ பெரிய மாடல் அச்சீவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த சிலிண்டரில் நான் லூப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கீழே இருக்கிற ஃபேஸஸ் நான் டெலீட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி எல்லா சிலிண்டர்லேயும் அந்த மாதிரி லூப்ஸ் ஆட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், லூப்ஸ் ஆட் பண்ணிட்டு கடைசியில் கீழே இருக்கிற ஃபேஸஸ் நான் டோட்டலாக டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கீழே டெலீட் ஆகிடும், மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தா அப்படின்னா டெலீட் ஆகிடும் பாருங்கள், டெலீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து கீழே இருக்கிறதையும் நான் செலக்ட் பண்ணி அதே மாதிரி டெலீட் பண்ணுறேன், லூப் கட்ஸ் ஆட் பண்ணிட்டு. கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணலாம், இல்லை உள்ளே மூவ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று. ஸோ இல்லை உள்ளே மூவ் பண்ணி எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால நான் வந்து உள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வெளியே தெரியாது பாருங்கள், வெளியே தெரியல. இப்போ எனக்கு இது பொசிஷன் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு வியூவில் போயிட்டு நான் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து கரெக்டாக பிளேஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது, கரெக்டாக பிளேஸ் ஆன மாதிரி தெரியல. பேஸ் கரெக்டாக இருக்குது, அந்த வெர்டிக்கல் பொசிஷனில் வெளியே வர போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்காங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ நான் அதை வெளியே கொண்டு வரேன். இப்படி அப்படி வெளியே கொண்டு வந்துட்டு மேலேயும் இப்போ கீழே பண்ண மாதிரி மேலேயும் கட் பண்ணி டெலீட் பண்ணுவேன், இல்லை மூவ் பண்ணிடுவேன். அங்கே பாருங்கள், இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்னோட மாடல் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதனால் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். ஒன்று டெலீட் பண்ணலாம், இல்லை மூவ் பண்ணி கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மூவ் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தோணுது. மூவ் பண்ணிட்டேன். இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பொசிஷன் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாமே பொசிஷன் ஆகிடுச்சு. இப்போது சாலிட் மோடில் போயிட்டு எல்லாமே சாலிட் மோடில் போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணுறேன். ஓகே, சாலிட் மோடில் போயாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், எல்லாம் எப்படி நகர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ அதனால் ஈஸியாக அதை ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி கரெக்டாக பொசிஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இதெல்லாம் அப்படி நகர்ந்துருக்கும், அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பொசிஷன் பண்ணியாச்சு. லாஸ்ட் 3 ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் கரெக்டாக பொசிஷனால அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். நான் இந்த மெத்தடில் தான் இந்த ஸ்ட்ரிங்ஸ் ரிப்ளேஸ் பண்ணணும்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பியர் போட்டு கரெக்டாக நான் அந்த பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் போட்டு அப்படியே மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன், ஏன்னா ஒரே மெத்தட் தான், ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். நான் ஆல்ரெடி 30 minutes ஆகிடுச்சு இந்த வீடியோ. ஸோ அதனால் நான் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு பாருங்கள்.
ஸோ இப்படி தான் பிளெண்டரில் ஒரு யாழ் மாடலிங் பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அந்த எபிசோடில் உங்களுக்கு எப்படி வந்து லைட்டிங் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.